அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள். விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அந்த அருளால் நிறமூழ்த்தப்பட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்படி நம்பி வாழலாமே. இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க. ரொம்பவும் ஆழமான சிந்தனை உள்ளவர்களா இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது, தூய்மையான எண்ணங்கள் நிறைந்தது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. எப்போதும் நல்லதை தான் யோசிப்பாங்க. இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. நல்ல எண்ணங்களை மட்டும்தான் கற்பனை செய்வாங்க. நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. வார்த்தைகளெல்லாம் இனிமையா உற்சாகமா இருக்கும். நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. செயல்களெல்லாம் பிறருக்கு நல்லது செய்யும் வகையிலா இருக்கும். பார்க்கத்தா இவங்க கரடுமுரடா இருப்பாங்க. வெளியில் கடினமா தெரியலாம். ஆனா உள்ளார்ந்து ரொம்ப மென்மையானவர்கள். ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க. எல்லோருக்கும் நலமா இருக்கணும்னு மனதார விரும்புவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அருமையான இந்த நற்குணங்களால் அனைவரையும் கவர்ந்து வைக்கிறாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. ஆனா எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க எப்படிம்மா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க. மனதார புரிஞ்சுக்கிட்டேன். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது. முழுமையா மாறி அழகா மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா சூப்பரா மாறப்போகுது. புது வாழ்க்கை தொடங்கப் போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. ஒவ்வொன்னாவும் சரியா நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அழகான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க. சந்தோஷமா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. அழகான குழந்தைகள் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னா, யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம், அருமையான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. முழு அருளால் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எல்லாம் மறைஞ்சு போகும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகளெல்லாம், ஆழமான கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகப் போகுதுங்க. முழுமையா மறைந்துவிடும். நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. நீண்ட காலம் வாழ்வீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிலவுலா நிலைத்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க சில விஷயங்கள மனதார புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில முன்னேறிடலாம். ரொம்ப ஈஸியா முன்னேறலாம்.
மத்தவங்களோட எண்ணங்கள நம்மளால பார்க்க முடியாது. ஆனா உணர முடியும். நல்ல எண்ணம் கொண்டவங்க நம்மள நோக்கி வரணுங்க. அப்படி வரட்டும். நல்லது நல்லதோடு சேரும். கெட்டது கெட்டதோடு சேரும். ஈர்ப்பு விசை முக்கியங்க. அத மனதில் வச்சுக்கோங்க. விருச்சிகன் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. ஆனா கெட்டவர்களாக மாற வேண்டியதில்ல. நல்லவர்களாதான் இருங்க. இவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க. ஆனா முன்கோபம், கோபத்துல பேசும் வார்த்தைகளால எதிரிகளை உருவாக்குறாங்க. அதை தவிர்க்கணும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மெதுவா கட்டுப்படுத்துங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சிந்திச்சு முடிவெடுங்க. விருச்சிகம் ராசிக்காரைகளுக்கு வீட்ல வாக்குவாதங்கள் இருக்கலாம். சொந்த பந்தங்கள்ல சில பேருக்கு பிடிக்காம போகலாம். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டம்னா அலர்ஜியா இருக்கும். தனியா இருக்கணும்னு விருப்பம். அமைதியை தேடுபவர்களாகவும் தனிமையை விரும்புபவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது அவர்கள் இயல்பு. இவர்களை புரிந்து கொள்றது கடினம். ஆழமா புரிஞ்சுக்கணும். இவர்கள் மனசுக்குள் ரகசியங்களை வச்சிருப்பாங்க. அதை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க நிதானமும் அமைதியும் காக்கணும். எப்போதும் அமைதியா இருங்க. கோபத்தை சரியான இடத்துல காட்டணும். சரியான வேளையில காட்டுங்க. மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் கோபம் காட்டக்கூடாது. அன்போடு நடந்துக்கோங்க. கோபத்தை முன்னேற்றத்தில காட்டணும். அதில் உபயோகப்படுத்துங்க. மற்றவர்கள் கிட்ட நல்லவன் என்று நிரூபிக்க தேவை கிடையாது. உங்களுக்காகவே நல்லவர்களாயிருங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை பத்தி மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாதுங்க. அதை விட்டுடுங்க. காலம்தான் அவர்கள் யார் என்பதை கூறணும். நேரம் சொல்லும். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்து விட்டா பல குடும்பங்கள் வாழுங்க. அதை சந்தோஷமா ஏற்கோங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். தினமும் செய்யுங்க. தியானம், உடற்பயிற்சி மன அழுத்தத்துக்கு அவசியமா இருக்குதுங்க. தினசரி செய்யுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க மீது மற்றவர்களின் பார்வைகள் விழும். கண்திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பரிகாரம் செய்யுங்க. இவங்க எங்கு சென்றாலும் யாராவது கவனிப்பது போல் இருக்கும். அதை பொருட்படுத்தாதீங்க. இவங்க பவர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கணும். நிறைய நம்பிக்கை வைங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிக லெவல்ல கிடைக்குங்க. பெரிய லெவல்ல கிடைக்கும். கிரகங்கள் நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா கெட்ட நேரம் எது கொடுத்தாலும் அதுல நல்லதை அடைய நீங்க முயற்சி செய்யணுங்க. கடினமா முயற்சி செய்யுங்க. நெகட்டிவாக பேசுபவர்களிடம் எந்த தொடர்பும் நீங்க வச்சிருக்க கூடாது. விலகிச் செல்லுங்க. நல்லதை விதைப்பவர்களுடன் மட்டும் சேருங்க. அவர்களோடு இருங்க. வீட்ல சண்டை வந்தா அந்த இடத்தை விட்டு விலகிருங்க. அமைதியா விலகுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. மனதாரம் தேடி வருவாங்க. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது. அழகான சுப நிகழ்வுகள் நடக்கும். இதுநாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. உயர்ந்த ஜீவனாமர்த்தத்தோடு விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, தலை முடி நரைச்சு போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில், ஆழமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான பொருத்தமான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது. சந்தோஷமா. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு. போகாத கோவில் இல்ல, பண்ணாத பரிகாரம் கிடையாது. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு
தினமும் கண்ணீர் சிந்தி இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. அருமையான பாக்கியம். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. எல்லா சிக்கல்களுக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் மறையப் போகுது. முழுமையா மறையும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க. சரியா ஆரோக்கியமா. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நம்பி நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அருள் கிடைக்கும். குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு, ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. தினமும் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. அந்த வரிசையில வழிபடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலோ என்ன பண்ணாலோ ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. ஒளிர வைக்கும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கரைந்து விடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. பயணங்கள் நல்லது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க. நல்ல பலன்கள். குடும்பத்திலிருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகளெல்லாம் மாறப்போகுதுங்க. முழுமையா மாறும். தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க. அழகான நிகழ்வுகள். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. தொடர்ந்து நடக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த கவலைகள், கண்ணீரெல்லாம் மறையப் போகுதுங்க. முழுமையா மறையும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சிறப்பான மாதம். கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மனவருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. ஆனா பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. ஏற்கனவே முன்னேறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசுல உண்டாகப் போகுதுங்க. ஆனா நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சீக்கிரமா சாதனையாளரா மாறிலாங்க. பெரிய சாதனையாளர்கள். ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. நல்ல பலன்கள். வீடு கட்டப் போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வாகனங்கள் வாங்க போறீங்க, எல்லாம் நடக்கும். குடும்பத்தில சந்தோஷமான கலை நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுது. மகிழ்ச்சியா. காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. எல்லா தடைகளும் மறையும். நீங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியா இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. முழுமையா நிறைவேறும். உங்களுடைய மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. சூப்பரா நடக்கும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா. வியாபாரத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறையப் போகுதுங்க. போட்டிகள் குறையும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுதுங்க. நிறைய பணம். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் எடுக்கப் போகுதுங்க. விரைவா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுமுக்க நிலை மாறப்போகுதுங்க. சமநிலை வரும். பணவரத்து அதிக அளவல்ல இருக்கப் போகுதுங்க. பெரிய அளவு. நீங்க சின்னதா பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க,
பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. லாபம் அதிகம். நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. உயர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க, நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகள செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும். அன்போடு செய்யுங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. சின்ன உதவிகள். இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் குறையப் போகுது. பாவங்கள் மறையும். உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க. சொர்க்கமா ஆகிவிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களே, நன்றி. இனிய வணக்கம்.